வெல்கம் டு மௌனி மீடியா. ஆக்டர் சரவணன் நிறைய பேருக்கு தெரியும். இவர் பிரபலமான ஒரு நடிகர் தான். ஏன்னா இப்போ நிறைய படங்கள்ல சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிட்டு இருக்கிறாரு. இவர் ஒரே ஒரு படம் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அந்த படம் என்ன படம் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இவர் ஹீரோவாவே நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. 1991 இருந்து 1998 வரைக்குமே ஹீரோவாவே நடிச்சிட்டு இருந்தாரு. நிறைய பெரிய பெரிய டைரக்டர்களுடைய படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு. டைரக்டர் KS ரவிக்குமார் எல்லாம் இவரை ஹீரோவை வச்சு படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. நல்லா தான் நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா படங்கள் தோல்வியாகும் போது பட வாய்ப்புகள் குறையுது இல்லையா? இந்த மாதிரி பட வாய்ப்புகள் குறையும் போது இவரே ப்ரொடியூசரா மாறுறாரு. படங்களை செலக்ட் பண்ணி ஒரு புதுமுக டைரக்டரை செலக்ட் பண்ணி இவரே ஹீரோவை நடிச்சு 1996 ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. ஒரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுனால அது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த மொத்த காசும் போயிருச்சு. பொதுவா ப்ரொடியூசர்களுக்கு அந்த படம் ஜெயிச்சுச்சுன்னா வாழ்வா சாவா அப்படின்ற போராட்டம் இல்லை. அதாவது சூதாட்ட மாதிரி தான். அந்த படம் தோத்துச்சுன்னா மொத்தமும் திவாலாயிடுவாங்க. அந்த மாதிரி தான் தமிழ் சினிமாவில் நிறைய பிரபலங்கள் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ஏமாந்துருக்காங்க. மிகவும் வறுமையான நிலைக்கு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஏமாந்த லிஸ்ட்ல இவரும் ஒருத்தர். 1996 யாருமே இவரை படத்துல கமிட் பண்ணல அப்படின்றதுனால இவரே ப்ரொடியூசரா களத்துல இறங்குறாரு. ஒரு டைரக்டரை வச்சு படம் எடுக்கிறாரு. அந்த படம் தோல்வி படம் ஆயிடுது. அதுக்கப்புறமா என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நடுவில் ஏதோ ஒரு வேற படம் நடிக்கிறாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த முறை தைரியமா நல்ல கதையை தேர்ந்தெடுத்து இறங்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றாரு. 1998 அந்த படமும் ஃபிளாப் ஆயிருது. அதுக்கப்புறம் ஃபுல்லா திவால் ஆயிடுறாரு. ரொம்ப வறுமைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமா இவரை எந்த படத்துலையுமே காணோம். அப்போ டைரக்டர் பாலா முதன்முறையாக சப்போர்ட்டிங் ரோலில் நடிக்கிறதுக்காக ஒரு படத்துக்கு கூப்பிடுறாரு. பாலா அதே மாதிரி தாங்க ராஜ்கிரனும் இதே மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தார். ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்தவங்க தான் இவங்கெல்லாம். ஆனால் பட வாய்ப்புகள் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு பட வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு டைரக்டர் பாலாவுடைய இரண்டாவது படம், அதாவது முதல் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் சேது அப்படின்ற படம், இரண்டாவது படம் நடிகர் சூர்யா நடித்த நந்தா படம். அந்த நந்தா படத்தில் ராஜ்கிரனுக்கும் நடிகர் சரவணனுக்கும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிற மாதிரி ஒரு பட வாய்ப்பு வருது. அந்த படம் வந்ததும் நடிகர் சரவணனுக்கு பிடிக்கல. சரவணனுக்கு ஹீரோவாகவே நடித்து பழக்கமாயிடுச்சு இல்லையா? நாம என்ன சப்போர்ட்டிங் ரோலில் நடிக்கிறீங்க அப்படின்ட்டு பிடிச்சிருக்காது. நம்ம ப்ரொடியூஸ் பண்ண படங்களுக்கு டைரக்டருங்க சரியில்லை. அதனால தான் நம்ம படம் தோத்து போயிடுச்சு. நந்தா படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா கந்தசாமி அப்படின்ற ஒரு ப்ரொடியூசர் வராரு. அவர்கிட்ட இவர் டைரக்டராக ஒரு வாய்ப்பு கேட்குறாரு. சரவணனே டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படம் 2003 வெளிவருது. அந்த படம் என்ன படம்னா தாயும் மாணவன் அப்படின்ற படம். இந்த படத்தை தான் சரவணன் டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படம் படுதோல்வி அடையுது. இந்த படம் படுதோல்வியானதும் இல்லை இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, நம்ம ப்ரொடியூஸும் பண்ணக்கூடாது டைரக்ஷனும் பண்ணக்கூடாது, கிடைக்கிற ஏதோ ஒரு ரோல் நடிக்கலாம் அப்படின்ட்டு அப்போதான் முடிவுக்கு வராரு. அதுக்கப்புறமா சப்போர்ட்டிங் ரோல்லேயே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படத்தில் வாய்ப்பு கிடைக்குது. டைரக்டர் அமீர் டைரக்ஷன் பண்ண கார்த்திக் நடித்த பருத்தி வீரன் படத்தில் செவ்வாழை அப்படின்ற ஒரு கேரக்டரில் வராரு. அந்த கேரக்டர் ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்ச கேரக்டர்னு தான் சொல்லணும். இவர் ஹீரோவுடைய சித்தப்பா கேரக்டரில் வருவார். அந்த படத்தில் அவ்வளவு பிரமாதமாக நடிச்சிருப்பாரு. ஹீரோவை தான் நடிக்கணும் அப்படின்னு இருந்த இவருடைய தாகத்தை அது கண்டிப்பாக தணிச்சிருக்கும். அதுக்கப்புறமா நிறைய படங்களில் சப்போர்ட்டிங் ரோலில் சின்ன சின்ன ரோல்லெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எது எப்படி இருந்தாலும் சரவணனுடைய பங்களிப்பு அப்படின்றது தமிழ் சினிமாவில் கொஞ்சம் அதிகம்னு தான் சொல்லணும். உங்களுக்கு சரவணன் படங்கள்ல எந்த படம் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.